தமிழக காங்கிரஸ்ல அதிருப்தியோட இருப்பவங்க அதிமுக தாவேகா கட்சிகளுக்கு செல்வதை தடுக்கிறதுக்கும் அவங்கள ஒருங்கிணைத்து தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை கைப்பற்றவும் சென்னையில இளங்கோவன் ஆதரவாளர்கள் ரகசிய கூட்டம் நடத்திய தகவல் வெளியாகி இருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த இளங்கோவன் கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால காலமானாரு. அவருடைய மறைவுக்கு பிறகு அவரது இரண்டாவது மகனான சஞ்சய் இடைத்தேர்தல்ல போட்டியிடணும்னு இளங்கோவன் ஆதரவாளர்கள் விரும்பினாங்க. ஆனா திமுக அந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்காம திமுகவே போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இதனால இளங்கோவனுடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்தாங்க. இளங்கோவனுடைய ஆதரவாளர்களை தன்னுடைய அணியில சேர்த்துக்கிறதுக்காக சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல விருந்து வழங்கினாரு. ஆனா இளங்கோவன் ஆதரவாளர்கள் அவரோட அணிவகுக்க விரும்பவே இல்லை. இதற்கிடையில இளங்கோவனுடைய ஆதரவாளர்கள் அதிமுக மற்றும் விஜய் கட்சியில இணங்குவதற்கு தூது அனுப்பியிருக்காங்க. இதனை தெரிஞ்சுக்கிட்ட இளங்கோவனுடைய நெருக்கமான நண்பரும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் பொருளாளரும் தற்போதைய துணைத் தலைவருமான நாசே ராமச்சந்திரன், துணைத் தலைவர் ஏபிசிவி சண்முகம் ஆகியோர் இளங்கோவனுடைய ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறாமல் தடுக்கிறதுக்காக அவங்கள ஒருங்கிணைக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. சென்னையில உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல நடைபெற்ற ரகசிய கூட்டத்துல இளங்கோவனுக்கு சிலை அமைக்கணும் அப்படின்னும், இளங்கோவன் தேசிய பேரவை தொடங்குறது வரும் சட்டசபை தேர்தல்ல இளங்கோவனுடைய ஆதரவாளர்களுக்கு கணிசமான தொகுதிகளை பெறுவது குறித்து ஆதரவாளர்களோட சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும், அடுத்த மாதம் 24ஆம் தேதி தேசிய பேரவையோடைய முதல் கூட்டத்தை சென்னையில நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.